தாயும் அவரே தந்தையும் அவரே. பாடுங்கப்பா. தாயும் அவரே தந்தையும் அவரே. தாலாட்டுவார் சீராட்டுவார். தாலாட்டுவார் சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார் கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். பயபக்தியோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகளிலெல்லாம் வேதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துன்ப துயரங்களையும் மன அழுத்தங்களையும் மன பயங்களையும் சந்தித்து வந்திருக்கிறேனோ அந்த சூழ்நிலைகளையெல்லாம் ஆண்டவரே என் இயேசுவே உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் கடவுளாய் ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே உமது திருப்பெயரால் என்னில் காணப்படுகிற எல்லா சஞ்சலங்களும் என்னை விட்டு விலகி போவதாக. நீண்ட நாட்களாக நான் அனுபவிக்கிற எல்லா வேதனைகளையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என் இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், நீரே என் மீட்பர். என் இயேசுவே என்னிலும் என் குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா வேதனைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவராய் இயேசுவே என் வாழ்க்கையிலே நான் எடுக்கிற முயற்சிகளிலே எங்கெல்லாம் தோல்விகளை சந்தித்தேனோ துவண்டு போய் இருக்கிறேனோ அந்த சூழ்நிலைகள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். நம் வாய் திறந்து ஸ்துதிப்போம். எல்லா துக்கங்களையும் ஆண்டவர் மாற்றுவாராக. எல்லா வேதனைகளையும் ஆண்டவர் மாற்றுவாராக. ஆண்டவர் நமக்கு தேவையான சகல அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தின் பாதைகளையும் ஆண்டவர் நமக்கு திறக்கும்படியாக நல்ல குரல் உயர்த்துவோம். நல்ல வாய் திறந்து ஸ்துதிப்போம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றியறலும். தகப்பனே நம்முடைய நாமத்தினால் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த நன்மைகளின் பாதைகள் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ மாதாவே, எங்கள் அன்பு தாயாரே, உமது பரிந்துரையின் வல்லமையினால் எங்களுக்கு தேவையான எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் பரிபூர்ணமாக நிறைவேறுவதாக. எங்கள் வாழ்வில் உள்ள எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறட்டும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய மனதுருக்கம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் ஜெப தேவைகளை நிறைவேற்றுவாராக. நீங்க உடல் நலமும் உள்ள நலமும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் ஜெப கருத்துக்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறி நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், அன்னை மரியாயின் மாசற்ற இதயத்தின் பரிந்துரையினால்
எல்லா அற்புதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்தி இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசியுங்கள். யாபேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வேத வசனம், இந்த ஒரு அழகான ஜெப பகுதியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பைபிள்ல அநேகருடைய ஜெபங்கள் நமக்கு எழுதப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி அநேகர் தங்களுடைய தேவைகளுக்காக எதிரிகளின் மத்தியிலே துயரப்படும் பொழுது, தங்களுடைய வாழ்க்கை அவமானமாய் மாறும் பொழுது பல விதத்திலே இறைவனை நோக்கி ஜெபித்த ஜெபங்கள் இந்த வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. காரணம் என்ன? நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் மன்றாடும் பொழுது, நம்முடைய மன்றாட்டுக்கு பதிலளிக்க நம் கடவுள் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அவரை நோக்கி, நாம் அவரை நோக்கி அப்பா என்று கூப்பிடும் பொழுது நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நேற்றைய பகல் வேளையில் ஒரு தாயார் போன் பண்றாங்க. அவருடைய மகள் பேறுகாலத்திற்காக, தலைப்பேறுகாலத்திற்காக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. பேறுகால வழி வரவில்லை. மருத்துவர்கள் உடனே லேட் ஆச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். உடனே அந்த பாப்பாட்ட போனை கொடுக்க சொல்லி ஜெபம் செய்தோம். அந்த மகளும் விசுவாசத்தோடு ஜெபித்தாள். அல்லேலூயா. ஜெபித்தால் நான் என்ன வயிற்றுல கை வைத்து அருளர் இந்த மாதிரி ஜெபத்தை சொல்லிக் கொண்டே இருமா, உங்களுக்காக ஜெபிக்கிறோம், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. திரும்ப சாயங்காலம் 5 மணி போல அந்த அம்மா போன் பண்றாங்க. பிரதர், வழியே வரல, டாக்டர் சொல்றாங்க கண்டிப்பாக இது சிசேரியன் ஆபரேஷனுக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் கவலைப்படாதுங்கம்மா, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. அரை மணி நேரம் இருக்கும் பிரதர் அப்படின்னு அந்த அம்மா திரும்ப அங்க இருந்து போன் பண்ணுது. உள்ள கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அழுது. ஒருவேளை அவங்க கஷ்டமோ என்ன சூழ்நிலையோ. ஆனால் திரும்ப நான் ஒரு ஜெபத்துக்கு போயிட்டு வர்றேன், அந்த அம்மா அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. திரும்ப போன் எடுத்து பார்த்தா சொல்றாங்க வழியே வரல, ஆனா சுகப்பிரசவத்தில் என் பிள்ளை குழந்தையை பெற்றெடுத்து விட்டாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரே ஒரு காரியம் தெரிய வேண்டும். என்ன தெரியணும்? நாம் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது நம் கடவுள் நமக்கு பதிலளிப்பதில் அவர் எப்போதும் தயாராக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் சங்கீதம் திருப்பாடல் 62ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 62ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அழகாக செயலாற்றுகிறது என்றால், வாசிங்க 62. கடவுளின் செயலுக்காய் நான் மௌனமாய் காத்திருக்கிறேன், எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. எனக்கு மீட்பு யாரிலிருந்து வரும்? நீ ஒருவேளை உன் கணவருக்காக நீங்க ஜெபிக்கலாம், மனைவிக்காக ஜெபிக்கலாம், பெற்றோருக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். நீங்க ஒருவேளை வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கணும், ஏதோ ஒரு காரியம் கண்டிப்பாக எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவைகளின் மத்தியில தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவைகளின் மத்தியில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க கூடியவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை வச்சு சொல்லுங்க. என் கடவுள் என் ஜெபத்திற்கு
பதில் தருகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு எந்த கருத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருகிறார். அதனாலதான் திருப்பாடல் 65ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. சங்கீதம் திருப்பாடல் 65:2 வாசியுங்கள். மன்றாட்டுக்களை ஜெபத்தை கேட்கிறவரே, மனிதர்கள் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம் கடவுள் ஜெபத்தை கேட்கிறவர். சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பிரதர் சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல இந்த உலகத்துல நீங்க கூப்பிடுற சப்தத்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா தெரியாது. அல்லேலூயா. ஆனா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பரிபூர்ணமாய் பதில் கொடுக்க நம் தேவாதி தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை கேட்கிற, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் நம்மிடத்திலே இருக்கிறார். ஆமென். அதனாலதான் சங்கீதம் 18ல நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் சொல்கிறது, 6வது வசனம் வாசிங்க. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நல்ல கவனிங்க. நெருக்கடி வேளையில நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடினேன். நீங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க என்ன நெருக்கடியில இருக்கீங்களோ, எந்த பிரச்சனையில இருக்கீங்களோ, எந்த துயரத்தில் இருக்கீங்களோ, யார் முன்னால நீங்க கூனி குறுகி வந்திருக்கீங்களோ, உங்கள் நெருக்கடி வேளையில் என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? ஆண்டவரை நோக்கி நீங்கள் மன்றாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சகோதரியே, சகோதரனே, நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. கடவுளை நோக்கி உன் ஜெபத்தை உயர்த்து. பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்றாரு, நெருக்கடி வேளையில நான் ஆண்டவர் நோக்கி மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் இருந்து அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. கை தட்டுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய கதறல் அவருடைய செவிக்கு எட்டியதான். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஒரு சம்பவத்தை ஒரு மருத்துவர் எழுதுகிறார். அந்த மருத்துவர் ஒரு கடவுளை நம்பாத மனிதன். ஆண்டவரே அந்த மனுஷன் நம்பல. அவர் அமெரிக்க தேசத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடந்த சம்பவம். அப்போ அந்த மருத்துவர் ஒரு நாள், அவர் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர், மருந்துகளை அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார். அப்ப மருந்தை கண்டுபிடிச்சு அந்த மருந்தை கொண்டு போய் விளக்க உரையெல்லாம் கொடுத்து அதை நிரூபிக்கணும். அதுக்காக அவர் புறப்பட்டு போறாராம். பிரைஸ் தி லார்ட். புறப்பட்டு போனா அன்னைக்கு அவர் போக வேண்டிய பிளைட் எல்லாமே கேன்சல். ஏன்? இயற்கை சூழ்நிலை, பயங்கர மழை, காத்து. உடனே அவர் அந்த புரோகிராமுக்கு போகணும். எப்படியாவது போகணும்னு ஒரு காரை எடுத்துட்டு அவர் புறப்பட்டு போனாராம். கார்ல அவர் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாரு. போனா அந்த காற்று, மழை, அவருடைய வேகம், அந்த ஒரு சூழ்நிலை இதெல்லாம் அவருக்கு வித்தியாசமா இருந்ததுனால அவர் ரூட்டை மறந்துருந்தார். வேற ரூட்ல டிராவல் பண்றாரு. அல்லேலூயா. கடைசியில ரூட்லாம் மாறி களைப்பாகி அப்படியே ஒரு வனாந்தரமான பகுதியில போயிட்டு ரொம்ப சோர்வாகி போகிறார். போகும்பொழுது பார்த்தா அந்த பகுதியில ஒரே ஒரு குடிசை வீடு. குடிசைனா ஒரு சின்ன ஒரு வீடு மட்டும் அந்த வீடு இருக்கிறது. அந்த வீட்டின் அருகில கொண்டு போய் வண்டியை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்க, தாகத்துக்கு ஏதாவது பசி ஏதாவது கிடைக்குமா என்று அவர் போய் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த காரை அவர் நிறுத்தியவுடன் உள்ள இருந்து ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மா அவரை ஐயா உள்ள வாங்கன்னு சொல்லி உபசரித்து அவருக்கு தண்ணீரும் அவருக்கு உணவும் பரிமாறி விட்டு சொல்றாங்க, நான் போய் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஐயா நீங்க வரும்போது நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த ஜெபத்தை இன்னும் முடிக்கல, அதனால இன்னும் ஜெபத்தை நான் செஞ்சுட்டு வாரேன். உடனே இவர் மனசுல நினைக்கிறார், நீ யார்கிட்ட ஜெபம் பண்ண போற? என்ன கடவுளா இருக்காரு? எந்த கடவுள் இருக்காரு? இப்படி ஒரு நினைத்து கொண்டே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நினைப்போட அந்த மனுஷன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. காதுல கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா ஏதோ ஒண்ணு முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது.
ஜபத்தை முடித்தது. இந்த அம்மா வந்து அவர் உபசரிச்சது, ஐயா என்னையா வந்தீங்களே அப்படின்னா அவர் கேட்கிறார், உன் வீட்டில் யாரும் இல்லையா? அப்போ என் வீட்டில் என்னுடைய கணவர் ஒரு கூலி தொழிலாளி, எனக்கு ஒரே ஒரு மகன் உண்டு. என் மகன் என்ன படிக்கான்? இல்லையா படிக்கல. என்ன பண்றான்? என் மகன் இந்த ரூம்ல ஒரு நோயாளியாக, படுக்கை நோயாளியாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட அவர் கேட்டாரு, அம்மா நீ ஜெபம் பண்ணிய? என்ன ஜெபம் பண்ணேன்? அப்போ சொன்னா, நான் கடவுளை துதிச்சேன், ஜெபம் பண்ணேன். நான் ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், என் மகனை சுகப்படுத்தணும்னா. நம்ம தேசத்துல புதுசா இந்த நோய்க்கு ஒருத்தர் மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்காரா. ஆண்டவரே அந்த மருந்து சீக்கிரமா என் மகனுக்கு கிடைக்கணும், அந்த மருந்து என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்று அந்த மருத்துவரிடத்துல அந்த பெண்மணி சொல்லி கொண்டிருந்த பொழுது மருத்துவருடைய கண்ணில் கண்ணீர் வடியுது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உடனே அந்த சிறுவன் இருந்து அறைக்கு போறாரு. சிறுவன் படுத்த படுக்கையா கிடக்குறான். இப்ப இந்த மருத்துவர் அழுது கொண்டிருந்த பொழுது அந்த பெண்மணி கேட்கிறா, ஏமா ஏன் டாக்டர்? சார் டாக்டர் ஏன்யா நீங்க எதுக்கு அழுறீங்க? இல்லம்மா, நான் இதுவரை கடவுளை நம்பினதே கிடையாது. நான் இப்ப எங்க இருக்க வேண்டியவன் தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது. நீங்க ஏதோ வந்தீங்க, களைப்பா இருந்தீங்க, உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன், டீ கொடுத்தேன். அவர் சொன்னாரு, நான் தான் இந்த மருந்தை கண்டுபிடிச்ச மருத்துவர். பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு இந்த மருந்தை கொண்டு போய் என்ன பண்ண போறேன்? எல்லாருக்கும் முன்னாடி நிரூபித்து இதை இன்னைக்கு தான் முத துறப்பு விழாவே. ஆனா இந்த மருந்தை முதலாக உன் மகனுக்கு செலுத்தும்படி நீ மன்றாடின கடவுள் என்னையவே உன்னை கொண்டு வந்துட்டார்னு சொல்லி அந்த மருத்துவர் அந்த இடத்தில் தன் சாட்சியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த மருந்து செலுத்தப்பட்டது. அந்த மகனுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைத்து நல்ல ஒரு சூழ்நிலை மாறியதை அவர் ஒரு சாட்சியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற நம்மில் பல பேர் பாருங்க, எவ்வளவோ கண்ணீர், கஷ்டம், துயரம், பிரச்சனை, வேதனை, வருத்தம் நிறைய இருக்குது. ஆனா இதுக்கு முடிவு எங்க இருக்கிறது என்றால் கடவுள் இடத்தில் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? யார்கிட்ட இருக்குது? நல்ல வலது கருத்தை சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு? நீ பயமாக்க மாட்ட அந்த உலகத்துல போய் டிவி முன்னால உட்காந்து, செல்போன் முன்னால உட்காந்து, என்னதான் உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையோட பிரச்சனைகளுடைய முடிவு தெய்வத்தின் கரத்தில் இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க நல்ல கவனிச்சு பாருங்க, யாபேஸ் ஆண்டவரை பார்த்து ஜெபம் செய்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. யாபேஸ் ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். பைபிள் சொல்கிறது, அவன் விரும்பினதை, அவன் கேட்டதை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க பாப்போம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கேட்கிறத சொல்லுங்க, நீங்க கேட்கிறத ஆண்டவர் உங்களுக்கும் தருவார். நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க விரும்புகிறத, நீங்க கேட்கிறத ஆண்டவர் உங்களுக்கும் தருவார். நம்புறீங்களா? நல்ல நம்பிக்கையோடு சொல்லுங்க, நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சகோதரியே, சகோதரனே, ஆண்டவருடைய மகனே, மகளே, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் கேட்கிற எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தேவனை பார்த்து, ஆண்டவரை பார்த்து யாபேஸ் ஜெபித்தார். எப்படி ஜெபித்தாரு? இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்க வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக விரும்புகிறேன். சிந்திக்க, தியானிக்க, அனுபவமாக்க உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வாழணும்னா, நீங்க நல்லா இருக்கணும்னா, நீங்க எல்லா நன்மைகளாலும் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அது தேவனால் மட்டும்தான் முடியும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, யாபேஸ் எப்படி ஜெபித்தார்? சொல்லுங்க, யாபேஸ் எப்படி ஜெபித்தார்? நீர் மெய்யாகவே எனக்கு ஆசி வழங்க வேண்டும். பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை மெய்யாக ஆசீர்வதியும். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே மெய்யாகவே நீர் எங்களை
ஆசீர்வதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை 4 ஆசீர்வாதத்தை அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீமை என்னை துக்கப்படுத்த கூடாது. இப்ப இந்த முதல் ஆசீர்வாதம், முதல் காரியத்தை பாருங்க. ஆண்டவரே நீர் எனக்கு ஆசி வழங்க வேண்டும். எல்லாரும் கை வச்சிருங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்ன, நல்ல வாயத்தார் சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது யாப்பேசு அப்படின்னு அவனுடைய பெயரை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஆமென். உங்க பேர் என்னது சொல்லுங்க. உங்க பேரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை ஆண்டவர் நினைச்சிருக்காரு, தந்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை பெற்றோர் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். முந்தியெல்லாம் புனிதர்கள் பேர் வச்சாங்க, அப்படிதானே? முந்தியெல்லாம் என்ன வச்சாங்க? இந்த மைக்கில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. முந்தியெல்லாம் புனிதர்களுடைய பெயர் என்ன செஞ்சாங்க? வைத்திருந்தாங்க, புனிதர்களுடைய பெயரை வச்சாங்க. ஆனா இப்போ இந்த பெயர் நமக்கு என்ன பெயர் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாமே இந்த உலகத்துல மாடல் பெயராக மாறிவிட்டது. இன்னைக்கு பெயர்கள் எல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க. நாய்க்கு வைக்கிற பெயர் யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு. மனுஷனுக்கு வைக்கிற பேரு நாய்க்கு. சில வீட்டுக்கு போனோம்னா பப்பி அப்படின்னு நாய்க்கு பதிலா மனுஷன் வரும். பீட்டர் அப்படின்னா நாய் வருது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பீட்டர் யாருக்கு போயிட்டாரு? நாய்க்கு பேரு. பப்பி யாருக்கு? மனுஷனுக்கு பேரா மாறிட்டு. இத மாதிரி நிறைய பெயர்லாம் இன்னைக்கு உலகத்துல மாறிக்கிட்டே இருக்குது. வித்தியாசமான பெயர்லாம் இருக்குது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, யாப்பேசுடைய தாய் அவனை பெற்றெடுத்த பொழுது அவனுக்கு ஒரு பெயர் வைத்தார். என்ன பெயரு? வேதனையின் மகன். என்ன பேரு? யாப்பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகன், வேதனையின் மகன். யாப்பேஸ் என்றால் வேதனை, துக்கம் என்று பைபிள் போதிக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாப்பேஸ் ஒரு வேதனையின் மகன், ஒரு துயரத்தின் மகனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த உலகத்திலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளால் நமக்கு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, சில வீட்டம்மா பேரு நல்ல அழகான பேர் இருக்கும். ஆனா வீட்டுக்காரர் கூடுவான். வீட்டுக்காரரு சில பேர் கூடும்போது சனியன, உன்னைய கெட்டின, எல்லாமே முடிஞ்சது. சிலருக்கு பேரே தரித்திரம். சிலருடைய பேரே இந்த உலகத்துல மற்றவங்க மத்தியில பேசப்படுகிறது என்ன அப்படின்னா, எல்லாமே நிந்தை, எல்லாமே அவமானம், எல்லாமே வியாகுலம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாப்பேசும் அவனுடைய சொந்த வீட்டில் தாயினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இவன் ஒரு வேதனையின் மகன். அல்லேலூயா. இவன் யாரு? வேதனையின் மகன் என்று அவனை அழைக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிள்ல பாருங்க, தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். இன்னைக்கு வாசிக்கும் பொழுது பாருங்க, நீங்கள் யோவானர் செய்தி 16:21 எடுத்துக்கொள்ளுங்கள். யோவானர் செய்தி 16ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்கம்மா. 21வது வசனம் படிங்க. பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்ற மகிழ்ச்சியால் அவள் வேதனையை மறந்து விடுகிறாள். பிரைஸ் தி லார்ட். ஒரு பேறுகால வழி வரும் பொழுது அவளுக்கு துயரம். ஆனா அதே பிள்ளையை பார்த்த உடனே சந்தோஷம். ஆனா அப்படி சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு அம்மா
சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு தாய் தன் பிள்ளைய பார்த்தோன்னு வைக்கா, உன் பேர் யாப்பேசு, உன் பேரு உன்னுடைய பெயர் வேதனை என்று சொல்லி வைக்கிறார். அப்ப பாருங்களேன், ஒருவேளை அவள் எந்த நிலையில் இருந்தாள் என்று தெரியவில்லை. இதே சம்பவம் இன்னொரு முறை பைபிள் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. வாசிங்க, தொடக்க நூல் 35ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து எழுதிக்கோங்க. வாசிங்க, ஆதியாகமம் தொடக்க நூல் 35ஆம் அதிகாரம் 16ல இருந்து படிங்க சீக்கிரம். பின்பு அவர்கள் இப்ப நான் அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். யாக்கோபுடைய மனைவி ராக்கேல் அவள் பிள்ளை பெற்றெடுக்க வேண்டிய நேரம் வந்தது. பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டிய நேரத்துல அவள் மரண தருவாய்க்கு போறா. பிரைஸ் தி லார்ட். சாக போறா. உடனே மகனுக்கு பேர் வைக்கிறார். என்ன பேரு? பெண் ஓனி என்று வைக்கிறாள். அப்படின்னு அர்த்தம் துயரத்தின் மகன். அல்லேலூயா. என்ன பேரு? என் மகன் ஒரு துயரத்தின் மகன். எனக்கு பிறந்திருக்கிற இந்த மகன் என்னுடைய உசுர வாங்கிறதுக்குன்னே பிறந்திருக்கான் என்பது போல ஒரு துன்பத்தின் மகனாக அவள் பார்க்கிறாள். அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல ஒரு தரித்திரமா இருக்கலாம், ஒரு வேதனையா இருக்கலாம், மற்றவங்க மத்தியில நீங்கள் ஒரு அவமான சின்னமாக கருதப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் பெயரை மாற்றுவார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் பெயரை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அதனாலதான் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எசையா 54ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசியுங்கள். பயப்படாத, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய், வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இனிமேல் நீங்கள் இழிவாக நடத்தப்பட மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன். நீ எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சிருந்தியோ அதே இடத்துல உன்னை நான் உயர்த்துவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அவமானங்கள் மாறும், துக்கங்கள் மாறும். மற்றவங்க உங்களுக்கு பெயர் வச்சிருக்காங்களா? மற்றவங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? சில பெயர் வைத்திருப்பாங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல உங்க வறுமை, உங்க கஷ்டம், உங்க துயரம், உங்க பிரச்சனை, உங்க வியாதி கூட இந்த உலகத்துல உங்களை அப்படியே உங்களை மற்றவங்க முன்னால பரிகாசமாக மாற்றிவிடும். ஆமென். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். கை தட்டுங்க. துக்கத்தின் மகனான உன்னுடைய பெயரை, துயரத்தின் மகளாக இருக்கிற உன்னுடைய பெயரை ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லா கண்களுக்கு முன்பாகவும் சிறப்பு வாய்ந்ததாக மாற்றுவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மற்றவர்கள், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எனக்கு வைத்திருக்கிற எல்லா பெயரையும் ஆண்டவர் மாற்றி என்னை ஆசியாய் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ கடங்காரிங்கிற பேரோட வந்திருக்கலாம், நீ நோயாளிங்கிற பேர்ல வந்திருக்கலாம், நீ தரித்திரங்கிற பேர்ல வந்திருக்கலாம், நீ ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அதனால உனக்கு கொடுத்த பேர் இருக்கலாம், ஒருவேளை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வேலை இல்லை, உனக்கு பல பெயர் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி உனக்கு ஒரு உயர்வின் பாதையை திறக்க போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவர் வேதத்திலே நமக்கு காண்பிக்கிறார். பாருங்கள், இந்த மனுஷனுடைய பெயரை மாற்றினார். யாப்பேசின் பெயரை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். மாற்றினாரா? எப்படி மாத்தினாரு? பெயர் மாத்தினார்ல, வாழ்க்கையை மாத்தினார். ஆமென். வேதனையின் மகனாக பார்க்கப்பட்ட அவனை சகல ஐஸ்வர்யங்களுக்கும் சொந்தக்காரராக மாற்றினார். ஆமென். சகல நன்மைகளாலும் ஆண்டவர் அவரை நிரப்பினார். ஆமென். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க நல்ல கவனிங்க. நான் வேகமாக யாப்பேசு ஜெபித்த இந்த ஜெபத்திலே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று அவன் ஜெபித்த ஜெபத்தின் ஒரு 3 பகுதியை நான் தியானிக்க விரும்புகிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு பல்லவியை நாம் பாட போகிறோம். ஆமென். நல்ல சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஏசப்பா நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஏசப்பா நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆமென். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நல்ல கை கொடுத்து சொல்லுங்க. நல்ல கை கொடுத்து முகத்தப்பா சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி எல்லா கண்களுக்கு முன்பாகவும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க ஆமென். யாக்கோபே நீ வேரூன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் பூமி எங்கும் நிரப்பிடுவாய். பிரைஸ் தி லார்ட். நல்ல கை கொடுத்து சொல்லுங்க. யாக்கோபே பூத்து குலுங்கி காய்த்து கனி தருவாய் பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நிரம்பி வழியும். ஆமென். சங்கீதம் 23 வாசிக்கிறோம். என் பாத்திரம் எப்போதும் நிரம்பி சொல்லுங்க. என் பாத்திரம் எப்போதும் நிரம்பி வழிகிறது. பிரியமானவர்களே, யாப்பேசு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரே இஸ்ரவேலின் கடவுளாய் ஆண்டவரே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. மெய்யாகவே நீர் எனக்கு என்ன வழங்க வேண்டும்? ஆசி வழங்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆசீர்வாதம் என்பது அநேகர் எப்படி நினைக்கிறான்னா காரு பங்களா நிறைய ஆஸ்தி அந்தஸ்து இதுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க பார்த்திருப்பீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க வாங்கின ஆசீர்வாதங்களே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறி விடுகிறது. ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நூல் வியாபாரி ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு புதுசா ஒரு கார் வாங்கி இருக்கிறாரு. பாத்தீங்களா? அந்த காரை வாங்கி அந்த காரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அதுவே போய் பார்க்கிங் பண்ணுமா. அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷன் காரை வாங்கிட்டு என்ன பண்ணாரு? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, நான் புது காரு வாங்கிட்டேன் அப்படின்னு அந்த காரை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. நான் எப்படி இது பார்க் ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு எவரும் அந்த பார்க்கிங் மோட்லாம் போட்டுட்டு இந்த மனுஷன் வேகமா கதவை திறந்துட்டார். உள்ள உட்கார போனாரோ என்ன போனாரோ. ஆனா அதுக்குள்ள அந்த பார்க்கிங் மோட்ல போட்டோன்னு அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சு இந்த மனுஷனை உள்ள அந்த டோர் ரிவர்ஸ் போனதுல இந்த மனுஷன் வீலுக்கு கீழே உள்ள போய் தலைப்பகுதியிலலாம் அந்த வண்டி ஏறி அந்த இடத்துலயே ஆஸ்பத்திரி கொண்டு போது அந்த மனுஷன் செத்து போயிட்டாரு. அவர் நினைச்சிருப்பாரா? சொல்லுங்க, நினைச்சிருப்பாரா? எல்லாரும் முன்னாலே அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் என்ன நினைச்சாரு? இது வாங்கியிருக்கப்பா எல்லாம் பாருங்கப்பா அப்படின்னு காமிக்கலாம் நினைச்ச கார் இருக்கு. ஆனா காரை வாங்கினவரு இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் மாட மாளிகை கட்டி இதெல்லாம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆனால் ஆசீர்வாதம் என்பது என்ன அப்படின்னா இருக்கிற நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை பார்த்து இந்த மனிதன் ஜெபித்த ஜெபம் கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்றதாக இருந்தது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாமும் ஜெபிக்கிறோம், நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கிறோம். ஆனா ஜெபித்து ஒன்னும் நடக்கல நினைக்கிறோம். பாத்தீங்களா? இந்த ஜெபம் கடவுளுடைய தீர்மானத்துக்கு உள்ளானதாக இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் முதலாவது தேவனை பார்த்து சொன்னான், இஸ்ரவேலின் கடவுளாய ஆண்டவரே மெய்யாக நீர் எனக்கு ஆசி வழங்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா.
அப்ப ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, நல்ல கவனிங்க, ஆசீர்வாதம் என்பது பொருள் அல்ல. சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்பது, ஆசீர்வாதம் என்பது ஒரு வீடா, ஒரு நிலமா, கொஞ்சம் நகையா, அப்படியாமா? அதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொய். ஆசீர்வாதம் என்பது முதல் காரியம். நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், தயவு செய்து நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். என்னை ஆசீர்வதிக்க தேவன் மட்டுமே, தேவனை மட்டுமே நான் சார்ந்திருப்பேன். கை தட்டுங்க பாப்போம். என்னை ஆசீர்வதிக்க, என் வாழ்க்கையோட ஆசீர்வாதத்துக்காக நான் யாரை சார்ந்திருப்பேன்? சொல்லுங்க, யாரை சார்ந்திருப்பேன்? நான் கடவுளை மட்டும் சார்ந்திருப்பேன். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக மனிதன் அலைகிறான். வசதி வாய்ப்பு அது இது எல்லாத்தையும் தேடி போறான். முடிவு என்ன? எதுவுமே அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் என்பது உலகத்தில் யாரோ ஒருவரை சார்ந்திருப்பதல்ல. நிறைய நேரங்கள்ல ஆசீர்வாதத்துக்காக மனிதர்கள் எங்கெல்லாமோ ஓடுறாங்க. இந்த மனுஷன் போலாமா, அந்த மனுஷன் போலாமா, அவங்கால விழலாமா, இவங்கால விழலாமா. அதனுடைய விளைவுதான் பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, மனம் மாறிய ஒரு மனிதர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்றாரு, நான் ஒரு காலத்துல ஒரு மனுஷனுக்கு பக்தனா இருந்தேன், அவன் தான் கடவுளா எனக்கு தெரிந்தான். அந்த மனிதனுடைய காலில் கழுவுன தண்ணி ஒரு செம்பு 500 ரூபா. அதை வீட்டில் வச்சா ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூட நான் செஞ்சேன் என்று சொல்லுகிறேன். சில நேரங்களில் ஆசீர்வாதத்துக்காக என்னெல்லாமோ செய்கிற நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனா பைபிள் சொல்கிறது, என்னை ஆசீர்வதியும் என்று யாப்பேசு ஜெபித்ததனுடைய முதல் காரியம், தேவனிடமே என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். இங்க இருக்கிற ஒரு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தெரியணும், உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கு? சொல்லுங்க சிஸ்டர், உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உங்க ஆசீர்வாதம் மனுஷன்ட்ட இல்ல. உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கு? தம்பி, உன் ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ஆண்டவர்ட்ட இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒவ்வொரு அக்காவுக்கும் தெரியணும், என் வாழ்க்கையில என்னுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனிடத்தில் அல்ல, என் தெய்வத்திடத்தில், என் தகப்பனிடத்தில் எனக்குரியது இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. நான் ஒரு சம்பவத்தை நான் வேகமாக காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21. தொடக்கத்திலேயே விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியிலே ஆசி பெற்றதா இராது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தொடக்கத்திலே விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியிலே ஆசி பெற்றதாய் இராது. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பைபிள்ல ஒரு நாள் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம் நீங்க எடுத்துக்கோங்க. தொடக்க நூல் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், அதுல 1 இருந்து 4 வரை உள்ள வசனம். தொடக்க நூல் ஆதியாகமம் 27 1 இருந்து 4. அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா நேரம் இல்லை, அதனால வேகமா போறேன், கவனிங்க. ஈசாக்கு ஒரு நாள் தன் மகனாகிய ஏசாவை கூப்பிட்டார். ஏசாவை கூப்பிட்டு சொன்னாரு, மகனே, நீ போய் நான் எனக்கு பிடித்த ஒரு நல்ல ஒரு உணவை தயாரிச்சு எனக்கு கொண்டு வா, நான் நல்ல வயிறார சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன்? உன்னைய ஆசீர்வதிக்க போறேன். போட்டிருக்கா? பைபிள் படிக்கீங்களா இல்லையா? நான் உன்னை என்ன செய்ய போறேன்? போதும், உன்னை ஆசீர்வதிக்க போறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஈசாக்கு தன் மகனாகிய ஏசாவுக்கு சொன்னாரு. சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க, சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க, சொன்னாரா? ஈசாக்கு சொன்னாரு, ஏசாவை ஆசீர்வதிக்க போறேன்னு. ஆனா அதுக்குள்ள இந்த ஈசாக்குக்கு பாருங்க, ஈசாக்கிடமிருந்து யாக்கோபு
எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? திருடிட்டாரு. அல்லேலூயா. ஈசாக்கு தன் தகப்பன்ட்ட இருந்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு? தன் சகோதரன் ஏசாக்கு கிடைக்காதபடி எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த ஏசா தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். வந்து உணவெல்லாம் சமைச்சிட்டு, அப்பா நீர் என்னை ஆசீர்வதியும் என்று அவன்கிட்ட கேட்கிறாரு. ஈசா கிட்ட கேட்கிறாரு. கேட்டவொன்னு அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சில நேரத்தில் இப்படி நடக்கும் உங்க வீட்லயும். சில நேரத்தில் உழைக்கிற மூத்த பயலா இருப்பான். ஒருத்தர் சொன்னாரு, நேற்று நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து சொன்னாரு, எங்க வீட்டுல எங்க அப்பா வீடு எனக்கு தான் சொன்னாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்? உழைச்சு கொடுத்தேன். எனக்கு திருமணம் முடிஞ்ச உடனே என் மனைவியோட நகையெல்லாம் கலத்தி என் தங்கச்சிமாருக்கெல்லாம் போட்டு கட்டி கொடுத்தேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? வீட்டை விட்டு வெளியே போடா. எப்பா நீங்க சொன்னீங்களே, நான்லாம் அப்படிலாம் என்ன செய்யல, சொல்லல. என் தங்கச்சி மாட்ட போய் கேட்கிறேன், ஆளுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வேண்டாம் அந்த வீட்டை எடுத்துக்கோ. சம்பாதிச்சு நகையெல்லாம் நான் தான் போட்டேன். ஆனா இப்போ நான் வெறுங்கையோடு வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்கேன். ஒருவேளை பாருங்க, நீங்களும் ஏமாந்து போய் வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்களும் உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல சொன்னது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. வாயை திறந்து சொன்னாங்க, அவங்க சொன்னதுனால இதை நம்பிட்டேன், நம்பி இறங்கிட்டேன். ஆனா இப்படி எல்லாரும் என்ன விட்டுட்டாங்களே அப்படின்னு ஒருவேளை மன வேதனையோட நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த ஏசா அழுதானா? ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உன் தாயும் தகப்பனும் மனம் மாறலாம். அல்லேலூயா. உனக்கு வீட்டை தரலாம், நகையை போடலாம், அதை போடலாம், இப்படிலாம் சொன்னவங்க கூட மனம் மாறலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த ஈசா கிட்ட தன் அந்த மகனாகிய ஏசா எப்படி அழுதனான் தெரியுமா? நீங்க படிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் தொடக்க நூல்ல பைபிள் சொல்லுகிறது பாருங்கள். அவன் அழுகிறான், தகப்பனை பார்த்து அழுறான். எப்படி அழுதான்? நீங்க வாசிங்க 34வது வசனம் படிங்கப்பா. 34 27 34 படிமா. ஏசா இந்த வார்த்தையை கேட்டு மிகவும் மனம் கசந்து தகப்பனை பார்த்து அழுறான். அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட உம்மிடம் இல்லையா? எப்படியாவது என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இந்த ஏசா அழுதானா? அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க உங்கள் தகப்பன் தாய் வழி வந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாம போயிருக்கலாம். அல்லேலூயா. சில நேரங்கள்ல சிலர் சொல்லுவாங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா நல்ல வசதியா இருந்தாங்க, நான் கூட வளர்ந்து வரும்போது வாலிபத்தில் எங்க அப்பா அம்மா பண்ண எங்க அப்பாவுடைய அந்த ஸ்தானத்தை பார்த்துட்டு 7 தலைமுறைக்கு காலை ஆட்டிக்கிட்டே சொல்லுங்க சாப்பிட்டுலாம் நினைச்சேன், ஜாலியா இருந்துடலாம் நினைச்சேன், சந்தோஷமா இருந்துடலாம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில எல்லாமே போச்சு, தெருவில் நிக்கிறேன் அப்படின்னு அழுகிறவர்கள் இங்கும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை கைவிடாத கடவுள் உங்கள் அருகில் இருக்கிறார். கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஏசா தகப்பனை பார்த்து அழுகிறான். அப்பா நீர் என்ன செய்யும் சொல்லுங்க, ஆசீர்வதியும், உம்மிடத்துல வேற ஆசீர்வாதமே இல்லையான்னு அவன் கண்ணீர் விட்டு தன் தகப்பனிடத்துல அழுதானாம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்க அழுகை ஆண்டவர் என்ன செய்யறாரு? சிஸ்டர் நீங்க அழுகிறிய, என் மாமா என்னுடைய மாமனார் சொன்னாரு, என் மாமி சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டாங்களே, என் அப்பா அம்மா சொன்னாங்க விட்டுட்டாங்களே, என் சொந்த சகோதரிகள் சொன்னாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய தகப்பனார் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு அப்போ கரிக்களத்துல போய் ஒரு வேலை பார்ப்பார். அன்னைக்கு பீஸ் கட்ட முடியாம இருந்த காலம், படிப்பு கூட தொடர முடியலப்பா. என்னுடைய அக்கா பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறதுக்காக என்ன செஞ்சேன், கரிக்களத்துக்கு வேலைக்கு போனேன் என்று என் தகப்பனார் சொல்லுவார். அல்லேலூயா.
ஆனா அவங்கெல்லாம் ஒரு காலம் வரும் பொழுது, மேல் நோக்கி வரும் பொழுது, அவங்க சூழ்நிலை, அவங்க பிசினஸ், அவங்க வேலைகள் போயிட்டாங்க. ஆனா எங்க எப்ப சொல்லுவாரு, ஏன் அவங்களெல்லாம் படிக்க வச்சேன், ஆனா இன்னைக்கு உங்களெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவருடைய முகம், அவருடைய வார்த்தைகளை நான் கவனித்து இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை எல்லாத்தையும் களத்தி கொடுத்துட்டேன், எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டேன், இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு இது உதவியா இல்லையே, என் குடும்பத்துக்கு இது பிரயோஜனமா இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் மனதிலே புழுங்கி வேதனையோட வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, ஏசா அழுதது போல நீங்க அழுகிற அந்த சூழ்நிலையை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுவார். ஏசாவுக்கு தெரியல, தன்னுடைய அப்பாட்ட தான் ஆசீர்வாதம்னு அவன் நினைச்சான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏசா என்ன நினைச்சான்? என் அப்பாட்ட தான் ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைச்சான். நீங்க பாருங்க, யாக்கோபு தன் சகோதரனை ஏமாத்தினா, அப்பாவை ஏமாத்தினா, மாமா லாபான் வீட்டுல கூட என்ன பண்ணிட்டாரு, 20 வருஷத்துக்கு உழைச்ச மனுஷன் செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு திரளா வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் அவனுக்கு தெரிந்தது, இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல. ஆமென். பைபிள் சொல்லுகிறது பாத்தீங்களா? வாசிங்க, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிப்பா. தொடக்க நூல் 32:26. அதுக்கு இருங்க, தொடக்க நூல் எடுத்துட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. 30:43 படிமா. முதல்ல 30:43 படிங்க. 30ஆம் அதிகாரம் 43வது வசனம் படிங்க. இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வந்தரானார். மந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றிலும் அவன் பெரும் செல்வந்தனானான். அல்லேலூயா. ஒட்டகம், கழுதை, ஆடு, மாடு, அது இது எல்லாத்துக்கும் அந்த மனுஷன் செல்வந்தனா மாறிட்டான். அல்லேலூயா. ஆனா எல்லாமே இருந்த இந்த யாக்கோபு ஒரு நாள் பார்த்தாரு, இதெல்லாம் ஆசீர்வாதமே கிடையாது. ஆமென். என் சகோதரனை ஏமாத்தி நான் என்ன செஞ்சேன்? ஆசீர்வாதத்தை திருடினேன். எங்க அப்பாவை ஏமாத்தி திருடினேன். மாமா வீட்டுல கொஞ்சம் எல்லாத்தையும் தட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல. 32ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை பாருங்க. ஆண்டவரை பார்த்து அவன் ஜெபம்னா, என்னை நீர் ஆசீர்வதிக்காமல் உம்மை நான் விடமாட்டேன். கை தட்டு. ஹல்லேலூயா. யாக்கோபு தன் கடவுளாகிய ஆண்டவரை பார்த்து ஜெபித்தான். என் அப்பாட்ட என்னுடைய ஆசை இல்ல, என் அண்ணனை ஏமாத்துறது ஆசீர்வாதம் இல்ல, என் மாமா வீட்டுல இருந்து ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் எடுத்துட்டு வர்றது ஆசீர்வாதம் இல்ல. கர்த்தாவே, நீர் எனக்கு ஆசி வழங்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆடு மாடு ஆசீர்வாதம் இல்ல, தோப்பு துறவு ஆசீர்வாதம் இல்ல. ஏன்? அதெல்லாம் பெற்றுக்கிட்ட நிறைய பேர் இன்னைக்கு வரை அழுதுகிட்டு தான் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்பாவை அம்மாவை ஏமாத்தி சம்பாதிச்சு வீட்டை எழுதி வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு கண்ணீரோட உட்கார்ந்து இருக்கிறவங்க நான் பாக்குறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ யாக்கோபு தேவனாகிய ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் என்ன செய்யணும்? என்னை ஆசீர்வதிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை நான் போக விடவே. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவரிடமே ஆசீர்வாதம் இருக்கு. ஆசீர்வாதம் யார்கிட்ட பிரதர் இருக்கு? அதனாலதான் தொடக்க நூல் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதி ஆகமத்திலே 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் நீங்கள் எடுத்து வாசி. சாரி, தொடக்க நூல் 14ல 19, 20 வசனம் படிங்க. ஆபிரகாமை நோக்கி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக. கை தட்டுங்க. சிஸ்டர், பிரதர், என் அன்பு பிள்ளைகளே, உங்களை யார் ஆசீர்வதிக்கணும்?
இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. தொடக்க நூல் 14, 20, 19, 20 வசனம். உன்னத கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கணும். அல்லேலூயா. உங்களை யாருங்க ஆசீர்வதிக்கணும்? ஐயோ எங்க தாத்தா சொத்து கிடைக்கல, பாட்டி சொத்து கிடைக்கல, எங்க அப்பா சொத்து எழுதி வைக்கல, அம்மா சொத்து எழுதி வைக்கல, யாரும் எழுதி வைக்க வேண்டாம். தேவன் உங்களை உயர்த்துவார். கை தட்டுங்க பாப்பா. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்க எல்லா கண்களுக்கு முன்பாகவும் உங்களை உயர்த்தி மேன்மையாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் தைரியமாய் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்க குடும்பத்தில் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் பெருகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த மெல்கிசேதேக் என்ற அந்த தேவ மனிதன் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கடவுள் ஆபிரகாம. அடுத்த வசனமே என்ன இருக்கு தெரியுமா? 21ஆம் வசனம். அந்த இடத்திலேயே ஆபிரகாமுக்கு ஒரு மனிதன், சோதோமுடைய ராஜா வந்து சொல்றான், ஆபிரகாமே, ஆட்களை என்னிடத்திலே ஒப்படைத்து விடும், பொன்னையும் பொருளை நீரே வைத்துக் கொள்ளும். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களை வந்து நான் பார்த்து சொல்றேன், அம்மா, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்குன ஆண்டவரே பிரடி உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டேன். பிரைஸ் தி லார்ட். பியூலா உன்னை ஆசீர்வதிப்பாராக சொல்லி முடிச்சிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே தான் போறேன். அதுக்குள்ள ஒரு ஆள் வந்து சொல்லுது, நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. பியூலாக்கு எப்படி இருக்கும்? பிரடியம்மா எப்படி இருக்கும்? சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலே கர்த்தரே வானத்தை பிளந்து நம்மள இது நமக்கு தோணும். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, சோதோம் ராஜாவை பார்த்து சொன்னாரு, உன்னத கடவுளின் மேல் ஆணை, உன்னுடைய நூல் துண்டையோ மிதியடிவாரையோ நான் எடுக்க மாட்டேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். 22 படிப்பா. அதற்கு எல்லாரும் படிக்கணும். தொடக்க நூல் 14, 22 எடுத்துக்கோங்க. பைபிளை பரட்டுங்க, எல்லாரும் பைபிளை பரட்டுங்க. தொடக்க நூல் 14, 22 வாசிங்க எல்லாரும். ஆபிரகாம் சோதோம் ராஜாவை நோக்கி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, உன்னுடைய மிதி, சொல்லுங்க படிங்க, ஆணை, நான் தான் ஆபிரகாமை செல்வந்தன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடி உன்னுடைய மிதியடிவாரையோ நூல் துண்டையோ நான் எடுத்துக்கிட மாட்டேன். கை தட்டுங்க பாப்போம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உன் அம்மாவும் ஆசீர்வதிக்க வேண்டாம், உன் அப்பாவும் ஆசீர்வதிக்க வேண்டாம், உன் அண்ணன் தம்பியும் உனக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏன்? இவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா சாவர வர சொல்லியே காம்பாங்களா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தொடக்கத்துல நான் ஊழியத்துல ரொம்ப என்ன நேசிச்ச ஒரு தம்பி, பிரைஸ் தி லார்ட், தம்பி தான். அந்த தம்பி நிறைய அனுபவங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் ரொம்ப நல்ல ஒரு தம்பி. வண்டிலாம் ஓட்டுவாரு, எங்க கூப்பிட்டாலும் வருவாரு. அப்படிப்பட்ட அந்த தம்பி ஒரு நாள் என் கை, நான் ஒரு பழைய ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச் ஒன்று கட்டியிருந்தேன். அவர் பார்த்துட்டு, பிரதர் இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவனே ஒரு நாள் வந்தான், வாட்சை எடுத்தான். ஒரு நல்ல வாட்ச், ஒரு 3000 ரூபாய் மதிப்புள்ள வாட்சை வாங்கி எனக்கு கட்டி விட்டார். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், இல்லப்பா இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்க என்ன ஒரு தம்பியா பார்க்கலையான்னா. சிலர் இப்படி டயலாக்கா பேசி நம்மளை கொண்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நானும் நமக்கு நல்ல தம்பியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று அந்த வாட்சை செஞ்சுக்கிட்டேன், கட்டிட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சுது. கொஞ்சம் ஊழியத்துல கொஞ்சம் போகும் பொழுது சின்ன சின்ன சில காரியங்களை அவனை டியூன் பண்ண வேண்டிய, திருத்த வேண்டியது இருந்தது. நான் அவனுக்கு சில ஆலோசனைகள் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். எப்பாங்க வாப்பா, பாடும்போது கொஞ்சம் கவனமா பாடணும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, பிரசங்கப்படுத்தலன்னா கொஞ்சம் நல்ல நிதானமா பொறுமையா எல்லாம் நிக்கணும்னு சொல்லி அவனோடு பேசினேன். அல்லேலூயா. அப்ப அவன் நல்ல அழகான பாடத்தை கற்றுக் கொடுத்தான். அதுதான் எனக்கு பாடம். பிரைஸ் தி லார்ட். அவன் சொன்னா, அவர் கையை நீட்டி நீட்டி பேசுறாருல,
அந்த வாட்ச் யார் வாங்கி கொடுத்தேன்னு கேளுங்க. என்னைய பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? வாட்சி கட்டி விடும்போது மட்டும் தெரியலையோ அப்படி. உண்மையிலே சொல்றேன், எனக்கு நிறைய பேர் நல்ல பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, நல்ல வாட்ச் வெளிநாட்டிலேருந்து வந்து தருவாங்க. நான் அன்னைக்கு அந்த நபர் எனக்கு செஞ்சதில் அது ஒரு பாடமாக அமைஞ்ச பின்னால எனக்கு கிடைத்ததை முதல்ல வந்தவனே வாங்கி நன்றி சொல்லிட்டு இல்லாத இன்னொருவருக்கு அதை கொடுத்துருவேன். பிரைஸ் தி லார்ட். எப்பாங்க பாப்பா அந்த தம்பி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த தம்பி கொடுத்துட்டேனே, எனக்கு இருக்கு, நீங்க கொடுத்ததை அவருக்கு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ உடுத்துறதா இருக்கட்டும், நீ அணியறதா இருக்கட்டும், எல்லாம் என்னிலிருந்து உனக்கு வர வேண்டும். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். நாங்க அதனாலதான் நம்ம தியான இல்லத்துக்கு நீங்க அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, சாப்பாட்டுக்கு மட்டும்தான் உங்ககிட்ட கேட்போம். உணவு கொடுக்க விரும்புனா நீங்க கொடுங்க. அல்லேலூயா. ஏன்? இந்த இல்லத்தில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அது எங்கிருந்து வரணும்? ஆண்டவர்கிட்ட இருந்து வரணும். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்மள அறியாமலே பல வார்த்தைகளை பேசி விடுவோம். பிரைஸ் தி லார்ட். இததான் ஆபிரகாம் சொல்றாரு, தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்தீரே தவிர இந்த சோதோம் ராஜா என்னை ஆசீர்வதிச்சான்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கணும், ஆண்டவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, மகனே மகளே, ஆசீர்வாதம் மனுஷங்கிட்ட இல்ல, ஆண்டவரிடம் இருக்கிறது. உங்க பிள்ளை யாருங்க ஆசீர்வதிக்கணும்? உங்க பிள்ளை யார் படிக்க வைக்கணும்? உங்க பிள்ளைகளுக்கோ உங்க கணவருக்கோ யார் வேலை வாங்கி கொடுக்கணும்? உங்க வருமானம் பெருகணும்னா நீங்க மனுஷன் காலில் விழணுமா, ஆண்டவர்கிட்ட போய் விழணுமா? அதனாலதான் பாருங்க, நான் எடுத்து வாசிக்கிறேன். மனுஷனை பத்தி பார்க்கும்போது நீங்கள் ஆதியாகமம் தொடக்க நூல் 40ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிக்கீங்களா? ஆதியாகமம் தொடக்க நூல் 40ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட விரும்புகிறேன். பார்வோனிடம் சொல்லி என்னை இந்த சிறையில் இருந்து விடுவி என்றான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, யோசேப்பு ஒரு சிறைச்சாலையில் இருந்தாரு. சிறைச்சாலையில் ராஜாவுடைய 2 வேலைக்காரர் இருந்தான். ஒருத்தர் ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஊத்தி கொடுக்கிறவன், டெய்லி பிரெட் கொடுக்கிற ஒருத்தன். அல்லேலூயா. 2 பேரும் கனவு கொண்டு போய் உட்கார்ந்து இருந்தான். உடனே யோசேப்பு சொன்னாரு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பானபாத்திரக்காரனுக்கும் அந்த பிரெட் கொடுக்கிறவனுக்கும் கனவை விளக்கி சொன்னாரு. பானபாத்திரக்காரனுக்கு வாழ்வு உண்டு, பிரெட் கொடுத்தவன் சாவ போறான். இந்த நிகழ்வு சொல்லிட்டு அந்த பானபாத்திரம் திராட்சை ரசம் ஊத்தி கொடுக்கிற மனுஷனை பார்த்து சொன்னாரு, நீ நல்லா இருக்கும்போது என்ன செய்ய கூடாது, மறக்கவே கூடாது. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, கை கூடி சொல்லுங்க. நல்வாழ்வு வந்த பின்னால எல்லாரும் நம்மள நினைப்பாங்களா? சொல்லுங்க, நினைப்பாங்களா? யாரும் நினைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவன் மறந்து போனான். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன செஞ்சான்? இன்னைக்கு சிலர் நீங்க சொல்றீங்களே, என்னை நினைக்க ஒருத்தருமே இல்லை, ஒரு நாய் இல்லாத அனாத மாதிரினா, ஏங்க முதல்ல அதெல்லாம் மாத்துங்க. ஏன்? அவங்கெல்லாம் மறந்ததனால் தான் தேவன் உங்கள் நினைவாக இருக்கிறார். அவன் மறந்தான். ஒருவேளை அவன் நினைச்சுக்கிட்டே அடுத்த நாள் காலைல ராஜாட்ட போய், ராஜாவே எனக்கு ஒருத்தன் சொன்ன மாதிரி பழிச்சிட்டு அந்த பயலை எப்படியாவது விடுவீங்கன்னு சொன்னான். ஒருவேளை யோசேப்பா ஆடோ மாடோ மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு. அல்லேலூயா. அந்த பானை பாத்திரம் ஊத்து கொடுத்தவனை பார்க்கும் போதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு? கூண கும்பிடு போட்டிருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வந்தது, தேவன் யோசேப்பை நினைவு கூர்ந்தார். பார்வோனுடைய தூக்கத்தை ஆண்டவர் கெடுத்தார். அங்கே பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பை உயர்த்தினார். கை தட்டுங்க. இன்னைக்கு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதத்துக்காக நான் யாருடைய கையிலும் விழமாட்டேன். சொல்லுங்க.
நல்ல வாயை திறந்து ஓப்பனா பேசுங்க. ஆசீர்வாதத்திற்காக யார் கையிலும் நான் விழமாட்டேன். ஆசீர்வாதத்துக்காக என்ன செய்ய மாட்டேன்? யார் கையிலையும். நீங்க ஆசீர்வதிங்க, வீட்டுக்காரரை கொஞ்சம் பார்த்து எப்படியாவது கப்பல் ஏற்றி விடுங்க. முதல்ல சொல்றது நிப்பாட்டு. என் பையனுக்கு ஒரு உத்தியோகத்துக்காக நான் தெருவா அலைகிறேன், உங்களை தான் நம்பி இருக்கேன், நிப்பாட்டு. என் பொண்ணை எப்படித்தான் கரையத்த போறேனே தெரியல, உங்களை தான் நம்பி இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல பையன் கிடைச்சா சொல்லுங்க. சொல்லாத, இன்னைக்கு நீ சொல்லு, உம்மை நம்பி இருக்கிறேன். அதனாலதான் சீராக் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. சீராக் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்கப்பா. ஆண்டவரின் கைகளிலே நாம் விழுவோம், மனிதர்களுடைய கையிலே விழமாட்டோம். ஏனெனில் அவரது பெருமையும், அவருடைய பெருமையை விட அவருடைய இரக்கம் சிறந்தது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் கையில விழுங்க. நல்ல வாய்த்தாரு சொல்லுங்க, யார் கையில விழுங்க? சிஸ்டர் யார் கையில விழுங்க? பிரதர் யார் கையில போய் விழுங்க? இப்ப எடுத்து வாசிங்க. சங்கீதம் 118ல 8-9 வசனம் படிங்க. திருப்பாடல் 118 8-9 வசனம் படிங்க. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உன் ஆசீர்வாதம், உங்க ஆசீர்வாதம் மனிதர் கையில் அல்ல, தேவனுடைய கையில் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப என்னை ஆசீர்வதியும் யாப்பேசி சொன்ன அடையாளம் என்ன? எங்க அம்மாட்ட இல்ல என் ஆசீர்வாதம், என் பேர்ல இல்ல ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதம் எங்க இருக்கு? தெய்வமே உம்மிடத்தில் இருக்கு. எழுந்து நில்லு. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, யார் கையில விழ மாட்டோம் சொல்லுங்க, யார் கையில விழ மாட்டோம். நல்ல வாய் தச்சுங்க. மனிதர் கையில, வட்டி கடைக்காரன் கையில விழ மாட்டோம், விழக்கூடாது. உங்க உயர் அதிகாரிகள் கையில விழக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். உங்க முதலாளி ஒருவேளை நிறைய செல்வாக்கோடு இருக்கலாம். ஓ எனக்கு பெரிய முதலாளி, அதனால யாரா இருந்தாலும் யார் கையில போய் விழணும்? ஆண்டவருடைய கையில விழுவோம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் எழுந்திருங்க. பிரதர் எல்லாரும் எழுந்திருக்கணும். எழுந்திருங்க, கண்களை மூடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நம்முடைய ஆசீர்வாதம் மனிதனிடத்தில் அல்ல, அது தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2 கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை எல்லா நன்மைகளாலும் நிரப்புகிறார். என் தேவனாய் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பிரியமானவர்களே, இந்த யாப்பேசுடைய ஜெபம், முதல்ல அவன் ஜெபம் பண்றாரு, என்னை ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வதியும் என்று சொன்ன அடையாளம், என் ஆசீர்வாதம் யார்ட்ட இல்ல, எங்க அப்பா அம்மா பரம்பரை சொத்துல இல்ல, இல்லனா அங்க இங்க இல்ல, யார்ட்ட இருக்கு? என் ஆசீர்வாதத்துக்கு நான் யார்ட்ட தான் நிப்பேன்? ஆண்டவர்ட்ட மட்டும்தான் நிப்பேன். கை தட்டுங்க பாப்போம். இரண்டாவது, இந்த யாப்பேசுடைய ஜெபத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, என்னை ஆசீர்வதியும் என்றால் வாசியுங்கள். இணை சட்டம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனம். நல்ல கவனிக்கணும். இணை சட்டம் 28 1-2 வாசிக்கலாம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு, நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்துக்கும் மேலாக கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். கை தட்டு.
நல்ல கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? ஆசீர்வாதத்துக்காக கடவுளை தவிர நான் யார்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். இரண்டாவது, என்னை ஆசீர்வதியும் என்பதனுடைய அடையாளம் என்னன்னா, இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக அவருடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. என்ன ஏற்றுக்கொள்றேன்? சத்தமா சொல்லுங்க. நிபந்தனையோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க இப்பலாம் சில ஸ்கூல்ல சமீபத்தில் ஒரு ஃபாதர் சொன்னாரு, எங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க நிறைய வருவாங்க, நிறைய பெற்றோர்கள் எங்க ஸ்கூல்ல சேர்க்கணும்னு விரும்புறாங்க. ஆனா எங்க ஸ்கூல்ல நல்ல டெக்னாலஜி, நல்ல படிப்பு, நல்ல ஆசிரியர், எல்லாத்துக்கும் நாங்க என்ன செய்யறோம், அவங்க ஃபார்ம்ல நிரப்பும் போது எல்லாம் நிரப்பும். ஆனா கீழே இன்னொன்னு கொடுத்திருப்போம், உங்க பிள்ளைகளை நாங்கள் கண்டித்து திருத்துவோம், அதற்கு நீங்க அனுமதிச்சா மட்டும்தான் உங்க பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல சொல்லுங்க சொல்லுங்க என் பிள்ளை 100 மார்க் வாங்கணும், என் பிள்ளை பெரிய அவராகணும், இவராகணும், எல்லாம் ரைட். ஆனா எல்லாத்துக்கும் ஓகே. ஆனா சில நேரங்களில் சில பெற்றோர் என்ன பண்ண முடியாம தெரியுமா, என் பிள்ளைய எப்படி நீ அடிச்ச, இன்னைக்கு பிரச்சனையே தான். முந்தியெல்லாம் தோலை உரிச்சு தொங்க விட்டாங்க, அடி வாங்கிருக்கீங்களா உங்க டீச்சர்ட்ட? இப்ப டீச்சர் அடி வாங்குறாங்க. அல்லேலூயா. அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால அந்த ஃபாதர் சொன்னாங்க, ஏன் ஸ்கூல்ல ஓம் பிள்ளை படிக்கணும்னா நீ சொல்ற மாதிரி இல்ல, நான் சொல்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் உன் பிள்ளைங்க படிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்க போறீங்களா? நிறைய லோன்ல தான் இருக்கோம், லோனு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். லோன் வாங்கும் போது எத்தனை கையெழுத்து போட்டீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க லோன்ல உள்ள பேப்பரே நீங்க படிச்சு பார்க்கணும். அப்படித்தானே? நீங்க சொல்லுங்க, அது யார் வீடு? என் வீடு. லோன் வாங்கினதுக்கு அப்புறம் உங்க வீடே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். தெரியுமா உங்களுக்கு? லோன் வாங்கும் போது எத்தனை பேப்பர் இருந்துச்சு யாருக்கு தெரியும்? 10 லட்ச ரூபா கிடைச்சா போதும், 20 லட்ச ரூபா கிடைச்சா போதும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. சில நேரங்களில் சில விளம்பரங்கள் போடுவாங்க, ஒன்று எடுத்தால் ஒன்று. சொல்லுங்க, ஒன்று. ஒரு போன் வாங்கினா இன்னொரு போன். ஆனா எல்லாம் போட்டுட்டு கீழே பொடிசா கண்ணுக்கு தெரியாம போட்டிருப்பான். என்னது இது? நிபந்தனைக்கு படிச்சதே இல்லையா? நிபந்தனைக்கு. அதே மாதிரி இந்த யாப்பேசுடைய ஜெபம் எதை காண்பிக்கிறது என்றால், நீர் என்னை ஆசீர்வதியும். இன்னைக்கு கடவுளை பார்த்து என்னை ஆசீர்வதியும் 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 கேட்கிற நிறைய பேர். ஆனா ஆசீர்வாதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு அலைகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இஷ்டம் போல அலைகிறோம். நல்ல கவனிக்கணும். வாளாக்காம தலையாக்குவார், கீழாக்காம மேலாக்குவார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, எல்லாமே என்ன தேவன் தான் ஆசீர்வதிக்க முடியும்னு சொன்ன அந்த யாப்பேசு என்னை ஆசீர்வதியும்னு சொன்னதுடைய அடையாளம் என்ன? ஆண்டவரே, நான் உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் தோன்றியா அலையிறது கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நிறைய பேர் எப்படி அலைகிறாங்க? தரிகட்டு நெறிகட்டு இஷ்டம் போல அலைகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம், நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, திருப்பாடல் 119 அதிகாரம், சங்கீதம் 119 அதிகாரம் முதல் வசனம் எடுத்து வாசிங்க. மாசற்ற வழியில் நடப்போர் பேர் பெற்றோர், ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி நடப்போர். நல்ல கை தட்டுங்க. யார் பாக்கியவான், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னா, பணம் இருக்கிறவன் இல்ல,
கார் வச்சிருக்கிறவன், பங்களா வச்சிருக்கிறவன் கிடையாது. தோப்பு துறை வச்சிருக்கிறவன் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? தேவனே உமது வார்த்தையின்படி நடக்கிறவன் பேறு பெற்றவன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற மனிதன் பேறு பெற்றவன். நீங்க எழுதிக்கணும், நான் ஆண்டவருடைய வழியில நடப்பேன். யாப்பேசு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும் அர்த்தம் என்ன? நான் நீர் தான் என்ன ஆசீர்வதிப்பீர், நான் உமக்கு என்னை கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. உமக்கு என்னை அர்ப்பணமாக்குகிறேன், உம் பாதம் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். நீங்க அந்த பகுதியை படிச்சு நமக்கு தெரிஞ்ச பகுதி. சவுல் என்ற ஒருத்தனை ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவா மாற்றினாரா? சவுல். சத்தமா சொல்லுங்க என்ன பேரு? என்ன பேர்? அவன் யாரு? கழுதையை தேடி வந்தவன். அப்பாவுடைய காணாம போன கழுதையை தேடி வந்தவன ஆண்டவர் இஸ்ரவேலுடைய ராஜாவா மாத்திட்டாரு. அல்லேலூயா. ஆனா அந்த ராஜாவா இருந்த இஸ்ரவேலின் ராஜா சவுல் ஆசீர்வாதத்தை தக்க வச்சாரா? இல்ல. கடவுளுடைய கட்டளையை மீறினா ஆண்டவர் அவனை தள்ளி விட்டார். அதனாலதான் 15:22 சொல்லுது, பலிகளை விட கீழ்ப்படிதலே நல்லது. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, தொடக்க நூல் 17:1. ஆதியாகமம் தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. நான் எல்லாம் வல்ல இறைவன். ஆபிரகாமுக்கு 99 வயசு. ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எப்படி நடக்கணும்? உன்னைய ஆண்டவர் உயர்த்தனா ஆசீர்வதிக்கணும். உனக்கு என்ன வரணும்? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மனநலம் வரணும். அல்லேலூயா. அப்போ யாப்பேசு கடவுளுடைய கட்டளைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமென். மூன்றாவது, என்னை ஆசீர்வதியும் அப்படிங்கறதுடைய அடையாளம், அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, தொடக்க நூல் 28:15 வாசியுங்கள். ஆதியாகமம் 28:15வது வசனம். நான் உன்னோடு இருப்பேன். கை தட்டுங்க பாப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று அவன் ஜெபித்ததனுடைய மூன்றாவது விளக்கம். முதல் விளக்கம், ஆசீர்வாதம் என்பது மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். இரண்டாவது, தேவன் என்னை ஆசீர்வதிக்க நான் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மூன்றாவது, என்னை ஆசீர்வதியும் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், தேவன் என்னோடு இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா யார் இல்ல? இயேசு இல்ல. ஆமென். சொல்லுங்க, யார் இல்ல? யார் இல்ல? அப்ப நல்ல கவனிக்கணும். நீங்க வேகமா, நேரம் இல்ல. தொடக்க நூல் சரி பண்ணிக்கும். லூக்கா நற்செய்தி 15:11 மேல படிச்சு பாருங்க. லூக்கா 15:11 மேல. ஒரு அப்பாவுக்கு 2 மகன் இருந்தாங்க. கவனிக்கீங்களா? ஒரு அப்பாவுக்கு 2 மகன். இளைய மகன் அப்பாட்ட வந்து கேட்டான், நீர் என் சொத்தை பாதியை பிரிச்சு எனக்கு தாரும், நான் எடுத்துட்டு போய் நான் ஜாலியா இருக்க போறேன் என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அப்பா அவனுக்கு தெருளான செல்வங்களை கொடுத்தாரா கொடுக்கலையா? அப்பா மேல கேஸ் போட்டாரா? கேஸ் எல்லாம் போடல. இந்தப்பா அவன் பாதியை பிரிச்சுட்டாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு புறப்பட்டான். பக்கத்துல கை குடி சொல்லுங்க, எதோடு போனான்? செல்வத்தோடு போனான். எதோடு போனான்? செல்வத்தோடு போனான். செல்வத்தோடு யார் போனா? நண்பர்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா. நல்லா சாப்பிட்டான், நல்லா குடிச்சான், ஆயிரக்கணக்கான காரியங்களை அவன் செஞ்சான். ஆனா அவங்க கூட யார் போகல, யார் இல்ல.
அப்பா இல்ல. சொல்லுங்க யாரு இல்ல? சொல்லுங்க யாரு இல்ல? தேவன் அங்க இல்ல, ஆண்டவர் இல்ல. அது அடையாளம். இன்னைக்கு நிறைய பேருக்கு செல்வம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ஆனா ஆண்டவர் இருக்காரா? உங்க கூட கடவுள் இருக்காரா? எல்லாத்தையும் வைத்திருந்தான், எல்லாவற்றையும் கொண்டு போனா, எல்லாத்தையும் இழந்தான். இப்ப ஒண்ணு தெரிஞ்சது அவனுக்கு, இதெல்லாம் இருந்தது, என் கூட யாரு இல்ல? அப்பா இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தந்தை இறைவன் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை சுமக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால், நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை காரியங்களை வைத்திருந்தாலும் அதனால் உங்களுக்கு ஒரு பயனும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, தந்தையை இழப்பது, அப்பாவை ஆண்டவரை இழப்பது என்பது இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாலைவன அனுபவம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, என்னை ஆசீர்வதியும் அவன் ஜெபம் பண்ணான். என்ன அர்த்தம்? கடவுளே நீர் என்னோடு இருக்கணும். ஆமென். சொல்லுங்க. தொடக்க நூல் 39ல நான் வசனத்தை மட்டும் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. யோசேப்பை குறித்து பைபிள் சொல்கிறது, யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். ஆமென். 21வது வசனம் சொல்லுது இருந்தார். 23 சொல்லுது இருந்தார். ஆமென். யார் இருந்தா? பக்கத்துல கை கூட சொல்லுங்க, ஆண்டவர் உன் கூட இருந்தார். பாலைவனம் கூட சோலைவனமா மாறும். மாறுமா? மாறுமா? உன்னை எங்க கொண்டு போய் பட்டாலும் உன்னால அந்த இடம் ஆசீர்வாதமா மாறும். 3 காரியம் மறந்துடாதீங்க. 1, என்னை ஆசீர்வதியும் என்பதனுடைய அடையாளம் என் ஆசீர்வாதம் மனிதனிடத்தில் அல்ல. 2வது, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற நான் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். 3வது, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுடைய அடையாளம் என் அப்பா என்னோடு. எல்லாத்தை விட என் ஆசீர்வாதம் யாரு? என் அப்பா, ஏசப்பா. ஆமென். எழுந்து கண்களை மூடுவோம். தேவாதி தேவனுடைய உன்னதமான கரத்துல நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு உங்க ஜெபம் சும்மா அப்படியே வந்துட்டு போறதுல இல்ல, உங்க ஜெபம் தேவ மகிமை உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்துவோம். அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிப்போம். அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிப்போம். சேனைகளின் தேவனை ஆராதிப்போம் என்னாலும், சேனைகளின் தேவனை ஆராதிப்போம் என்னாலும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என் தேவனே, நீரே என் கடவுள், எங்கள் மீது இரக்கம் வையும், எங்களை ஆசீர்வதியும். என் இயேசுவே, என் மீட்பரே, என்னை உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். மெய்யாகவே என்னை ஆசீர்வதியும். என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, மனிதர்களுடைய தயவிற்காக காத்திருக்காமல், மனிதர்கள் கையிலே நான் விழாமல் உம்முடைய கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக மனிதர்கள் சொல்வதையெல்லாம் நான் செய்யாமல் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே எப்போதும் காத்திருப்பேன். பொன்னும் பொருளும் அல்ல, நீரே என் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.